ராமாயண கதைகள். ராமாயண கதைகளில் இன்று அகலிகை யார் என்று பார்ப்போம். யார் இந்த அகலிகை? அகலிகை பஞ்ச கன்னிகைகளில் ஒருவர். பிரம்மதேவரின் மானசீக புத்திரியாவார். அகலிகை பாற்கடலை தேவர்களும் அசுரர்களும் கடைந்தபோது அமிர்த கலசத்துடன் வெளிப்பட்டவள். அகலிகை பார்ப்போரை சுண்டி இழுக்கும் பேரழகி. அவளை கண்ட மாத்திரத்திலேயே அவளின் அழகில் மயங்கிய இந்திரன் அவளை எப்படியாவது அடைய வேண்டுமென்று திட்டமிட்டான். ஆனால் இறுதியில் அகலிகை கௌஷிக மகரிஷிக்கு மனைவியானாள். ஆனாலும் இந்திரனுக்கு அகலியின் மீது கொண்ட ஆசை துளி கூட குறையவில்லை. அகலியை அடைய திட்டமிட்டான். ஒரு நாள் இரவில் கௌஷிக மகரிஷின் குடிலுக்கு சென்று சேவல் போன்று கூவினான். கௌஷிக மகரிஷியும் பொழுது விடிந்தது என்று எண்ணி நதிக்கரைக்கு நீராடச் சென்றார். அந்த நேரத்தில் இந்திரன் கௌஷிக மகரிஷியின் உருவம் கொண்டு அகலியுடன் இணைந்தார். திரும்பி வந்த கௌஷிக மகரிஷி நடந்ததைக் கண்டு கடும் கோபம் கொண்டார். கோபத்தினால் இருவரையும் கடுமையாக சபித்தார். அகலிகையை கல்லாக போகச் சபித்தார். அகலிகையோ தன் மீது எந்த குற்றமும் இல்லை, தங்களின் உருவத்தில் இவர் வந்ததால் தாங்கள்தான் என்றெண்ணி அவருடன் இணைந்தேன் என்று கண்ணீர் மல்க கூறினார். மனைவியின் மீது எந்த குற்றமும் இல்லை என்று உணர்ந்த கௌஷிக மகரிஷி, நீ சாப விமோசனம் பெறுவதற்கு சிறிது காலம் காத்திருக்க வேண்டும். நீ பூமியில் கல்லாக கிடப்பாய். ஸ்ரீமன் நாராயணன் பூமியில் ராமாவதாரம் எடுக்கும்போது காட்டிற்கு வனவாசம் வருவார். அப்பொழுது அவர் பாதம் பட்டு நீ மீண்டும் சாப விமோசனம் பெறுவாய் என்றார். அதுபோன்றே ஸ்ரீமன் நாராயணன் ராமாவதாரம் எடுத்தபோது காட்டிற்கு வனவாசம் வந்தார். அப்பொழுது அவர் பாதம் பட்டு கல்லாக இருந்த அகலியை சாப விமோசனம் பெற்றார். வேறு ஒரு கதையுடன் மீண்டும் சந்திப்போம்.